படிப்பு அவர் ஆல்ரெடி வந்து யூடியூப் சேனல் நடத்தினவர் தானே. ஒரு வேளை ஜம்ப் ஆயிரும். என்ன படிச்சிருந்தாலும் சரி, ஜனங்களுக்கு நல்லது பண்ணா ஓகே தான். பட் அவங்க அவங்க பேர்ல ஒரு 7, 8 எம்எல்ஏ பேர்ல அப்படிதான் வந்திருக்கு. ஆமா. டாக்டர்ன்னு சொல்றாங்க, டாக்டர் இல்லன்னு சொல்றாங்க. அது தெரியல. அது அது எலக்ஷன் டிபார்ட்மெண்ட் தான் பார்க்கணும் அது. ஏன்னா எலக்ஷன்ல ஒண்ணு குடுத்துட்டு திருப்பி வேற மாரி இருக்கும்போது அவங்க தானே பார்க்கணும். மத்த எம்எல்ஏ மேலயும் இந்த மாரி குற்றச்சாட்டுலாம் நெறைய இருக்கு. நெறைய இருக்குங்க. ரெகுலரா பார்த்தீங்கன்னா, டிவிக்கு அதான் விஜய் கட்சி எம்எல்ஏ இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு எப்படி சொல்றது? ஒரு நம்ம நார்மலா வந்து ஒரு பொலிட்டிஷியன பார்ப்போம்ல, அந்த மாரி இல்லாம எல்லா டிபார்ட்மெண்ட் நேரா போறது, செக் பண்றது. ஒரு பக்கம் பார்க்கும்போது ஒரு பக்கம் நல்லா இருக்கு. பட் இதெல்லாம் புதுசா இருக்கிற மாரி இருக்கு. பட் எல்லாரும் அவங்கள வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க. ஏதோ சின்ன சின்ன தப்பு சொல்றாங்க. அது எனக்கு என்னவோ வந்து 15 நாள் தானே ஆகுது. இனிமே அவங்க எடுக்கிற ஸ்டெப்பை வச்சு தான் என்னன்னு தெரியும். அதே போல டாஸ்மார்க்ல 10 மணிக்கு எப்போ பார்த்தாலும் டிவியை திறந்தா 10 மணிக்கு டாஸ்மார்க் போடுங்க. இன்னொரு டாஸ்மார்க் எல்லாம் கொலை குத்தம் பண்ண மாதிரி இருக்காங்க. அதனால வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும். பட் இவங்களுக்கு ஏன்னா விஜய் தவிர மற்ற விஜயும் புதுசு, அவங்க டிபார்ட்மெண்ட்டும் எல்லாமே புதுசு. முதல் வாட்டி தானே அசம்பிளிக்குள்ளே போகிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஒரு இதுவாக இருக்குது. ஜனங்க எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் தான் பார்க்கணும். ஏன்னா கொடுத்தது ஒன்று, இது ஒன்று. பட் அது எதாவது ஸ்டெப் எடுப்பாங்களா எனக்கு தெரியல. பட் மற்ற கட்சிக்காரங்க படிக்காமல் வரதுக்கும் இவங்க ஏதோ அந்த கொஞ்சமாவது படிச்சிருக்காங்களே, அதுவே பெரிய விஷயம் தான் எனக்கு. மத்தவங்க டிஎம்கே, ஏடிஎம்கேல 8ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸாக பார்த்துருக்கோம். பட் இவங்க எல்லாமே 30, 35 வயசு ஓரளவுக்காவது படிச்சிருக்காங்க. அது இல்லாமல் ஏதோ படிச்சிருக்காங்களே, டிகிரியாவது பண்ணியிருக்காங்களே. ஸோ அந்த விஷயத்தில் பெட்டராக தோணுது. மற்றபடி ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் பார்த்தா வயசானவங்க நடந்து போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். இவங்க பார்த்தா டக்குனு ஓடுறாங்க. நேற்று விஜய் கூட பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் கார் ஓட்டுறாரு. ஸோ நல்லா இருக்கு. முதல்வன் படத்தில் பார்த்த மாதிரி இருக்கு. இது எத்தனை நாளைக்கு ஓடுன்னு தெரியல. ஒரு 6 மாதம் கழிச்சு இது என்னவா அவங்களுக்கு வந்து ஏன்னா புதுசாக பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது இவங்க குடைச்சல் கொடுக்க அவர் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவோன்னு பார்ப்போம். சரி, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் எங்கே பார்த்தாலும் பிரச்சனை வருதுங்க. ஆக்சுவலி இதெல்லாம் கூலாக விட்டுடலாம். ஏன்னா வந்த உடனே இதெல்லாம் ரிஸ்க். ஏன்னா அவங்க வந்து காலம் ஃபுல்லாக பழகிட்டாங்க. நீங்கள் போய்ட்டு அந்த 10 ரூபா மேட்டர்லாம் வந்து பண்ணி இந்த சென்னை பரவாயில்ல, ஊர் பக்கம்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை இல்லை. எனக்கு ஊர்லலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அது மட்டும் இல்லாமல் முந்தானத்து பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்குள்ளே மூணுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் 9:30 மணி தான் வந்தார் பாருக்குள்ளே. வந்துட்டு அப்போ தான் பாட்டில் தர உடனே ஒரு 8 போலீஸ் வந்துட்டாங்க கேட்டை மூணுன்ட்டு. ஒரே சண்டை போட்டுருது. இப்போ தானேப்பா வந்தேன்னு கேட்கும்போது இல்லை 10 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணி நீங்கள் 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணால் 9 மணிக்கு மெயின் கேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் 9:45 மணி வரைக்கும் ஆளுங்களை விட்டுட்டே இருந்தால் உட்காந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் டைம் ஆகாதா? அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் அதை கன்சிடர் பண்ணணும். ஏன்னா நம்ம டாஸ்மார்க்கில் பெரிய லாபம் வருது. நாங்கள்லாம் லாபம் கொடுத்துட்டா கவர்மெண்ட்டே ரன் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது எங்களை வந்து நீங்கள் தரந்தாந்து இது போலீஸ்லாம் வந்து தீவிரவாதியை பிடிக்கிற மாதிரி ஒரு 8 போலீஸ் வந்து லட்டியில் போட்டு அடிச்சு நம்ம அவ்வளோ அடி வாங்கணுமா? இப்போது ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு கஸ்டமர் போகிறோம், எப்படி தாங்குறாங்க? நம்ம ஒரு கடைக்கே அப்படி தாங்கும்போது ஒரு கவர்மெண்ட்டே நாங்கள் லாபத்துக்கு கொடுக்குறோம். நீங்கள் வந்து எங்களை அடிக்க வர்றதும் போகிறதும் இது வந்து டே டு டே லைஃப்பில் பெரிய பிரச்சனையாகுதுங்க. இப்போது இது கொஞ்சம் நீங்கள் லிபரலாக விட்டால் நல்லாயிருக்கும். இல்லை ஒன்றாவது செய்யலாம். நீங்கள் 8 மணிக்கெல்லாம் கேட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் உள்ளே இருக்கிற 10 மணிக்கு வெளியே அனுப்புறோம். ஈஸியாக இருக்கும். நம்ம தண்ணி அடிக்கிறதே ரிலாக்ஸ் பண்ணி தான் அடிக்கிறோம். இது போலீஸு டெரராக இருக்காங்க. வேறு கெட்ட வார்த்தையில் வேறு பேசுகிறாங்க. இது ரொம்ப பெரிய விஷயமா போகுது. கொஞ்சம் கன்சிடர் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.